Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு சூப்பரான மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுவும் நான் எந்த ரெடிமேட் மசாலாவும் யூஸ் பண்ணாத வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு நான் இந்த ஃபிஷ்க்கு மசாலா ரெடி பண்ணிருக்கேன். அதை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுல்லாம மீன்ல இருந்து மசாலா எப்படி பிரிஞ்சு வராத மீனை பொரிச்சு எடுக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பாம்ஃப்ரெட் ஃபிஷ் நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃபிஷ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா நம்மளுடைய மீனில் இருக்கிற மசாலாலாம் பிரிஞ்சு வராத இருக்கிறதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பிழிஞ்சு இதில் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் எந்த கலரும் இதில் கலக்காதீங்க. நார்மலாக நம்ம இந்த மசாலாலேயே ஃபிஷ் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கு அப்படி கலர் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்லி பவுடரில் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃபிஷ் ஃப்ரைனா. அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக இதில் பெரட்டி எடுத்துடலாம். முழு ஃபிஷ்ஷாக நீங்கள் போடுறதுன்னா லைட்டாக கீறி விட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ளெல்லாம் இறங்கும். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். 1 hourக்கு அப்புறம் இதை பொரிச்சு எடுத்துடலாம். நான் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் இந்த ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். குழந்தைங்களாம் இந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமான எண்ணெய்லாம் சேர்க்கல, 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு நீங்கள் கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். எண்ணெயில் பொரிச்சா எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரியே நமக்கு இந்த இதில் டேஸ்ட்டு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே சேர்க்கல. ஆனால் கலர் பாருங்கள், நல்லா ரெட் கலரில் வந்திருக்கு. திருப்பி போட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சு செஞ்சிங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணால் எவ்வளோ அளவுக்கு வெந்திருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்கும். இதுலேயும் ஒரு 2-3 டைம்ஸ் திருப்பி போட்டு நம்ம பண்ணணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெளியெல்லாம் கிறிஸ்பாகவும் உள்ள ஜூஸியாகவும் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ்வை. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும். மசாலா பாருங்கள், கொஞ்சம் கூட ஃபிஷ்ஷை விட்டு பிரிஞ்சே வரல, நல்ல பைண்டாக இருக்குது. நம்மளுடைய மொறுன்னு ஃபிஷ்ஷு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.